ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பூரி வித் பூரி மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு பூரி உப்பெல்லாம் வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு சிம்பிளாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். அதுக்கு நான் இந்த கப்புக்கு மாவு அளந்து எடுத்துட்டு உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கணும். சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கு பூரி மசாலாவுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பச்சை மிளகா கீரி போட்டுட்டு இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கருவேப்பிலை தாளிப்புக்கு எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா பீசஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு. ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோட வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு சேர்த்துக்குவேன் தாளிப்புக்கு, ப்ளஸ் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதங்கி வந்ததையும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததையும் அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து, இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்தா தான் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஸோ சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு அது நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததையும், இன்னும் நல்லா வெந்து மாவாகிற மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததையும் நான் எப்போவுமே கடலை மாவை கரைச்சி ஊற்ற மாட்டேன். பொட்டுக்கல்லையை எடுத்து பொட்டுக்கல்லையை அரைச்சி வச்சுட்டு அந்த பொட்டுக்கல்லையை தண்ணியில் கலந்து இதில் மிக்ஸ் பண்ணுவேன். கடலை மாவு யூஸ் பண்ண மாட்டேன், பொட்டுக்கல்லை தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லை எடுத்து அரைச்சிட்டு அதை தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை இதோட சேர்த்து ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 4 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த பொட்டுக்கடலை மாவு அதோடு சேர்ந்து வெந்து வரும். நல்ல திக்கான கிரேவி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கொத்தமல்லி இலையை சேர்த்து பூரி மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி சுடுறதுக்கு எண்ணெய் வச்சுட்டு அது நல்லா காஞ்சி ஆவி பறக்கிற மாதிரி வரணும். எப்போவுமே பூரி சுடுறப்ப நம்ம முதல்ல மாவெல்லாம் தேய்ச்சி பூரி சுடுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் ஸ்டவ்வை வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா அந்த ஆவி பறக்கிற சூடு வந்ததையும் பூரியை போட்டு ஒன்றா ஃபஸ்ட்டு மேலே கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ற மாதிரி அமுத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் சென்டரில் ப்ரெஸ் பண்ணி அமுத்தி எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா பூரி உப்பெல்லாம் வரும். அவ்வளோதான், பூரி வித் பூரி மசாலா இப்படி தான் நான் ரெடி பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.